ஹலோ ஆல் வணக்கம். இப்போ ப்ரிவ்யூ ஒரு பெரிய ப்ரிவ்யூ பீடா எல் கிளாசிக்கோ சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ பிக்கெஸ்ட் ரைவல்ரி இன் ஐபிஎல். ஒன்று நிறைய ஃபேன்ஸ் வந்து இல்லை, அடுத்து நிறைய சிஎஸ்கே ஆர்சிபி ஆர்ஆர் பஞ்சர் நிறைய சொல்லுவாங்க. ஸோ பட் சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ வந்து ஒரு பெரிய ரைவல்ரி தான். நிறைய ஃபைனல்ஸ் நடந்திருக்கு, நிறைய ஒரு க்ளோஸ் என்கவுண்டர்ஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து சேப்பாக்கில் மீட் பண்ணுறாங்க இந்த தடவை. ஸோ மும்பை ஆர் கோயிங் டு பி வித்வுட் ஹர்திக், சூரியகுமார் கேப்டன். ஸோ இந்த மேட்சுக்கு வந்து ப்ரிவியூ பண்ணலாம். உங்க மேட்ச் சேப்பாக்ல நைட் மேட்ச், உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதாவது ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், ஈவன் வித்தவுட் மும்பை அண்ட் ஹர்திக், மும்பை லுக்ஸ் டேஞ்சரஸ் சாலிட். அதை தான் நம்ம ப்ரிவியூலயே சொன்னோம். அது ஒரே ஒரு இது தட் மைட் கோ இன் ஃபேவர் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ். என்னன்னா, ஐபிஎல் 2024ல இப்ப எல்லாத்துலயும் சொன்னோம். 200 அடிக்கணும், 205 அடிக்கணும், 210 அடிக்கணும். ஐபிஎல் 2024 பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 172. IPL 2024 batting second average score 164. So the mean average score is 168. Anything less than 200னா அந்த 14 ரன் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 182 will be the mean average winning score இங்க அப்படிங்கும் போது, and whenever the score reduces, எப்பப்பெல்லாம் ஸ்கோர் கீழே வருதோ, கொஞ்சம் பிச்சு அந்த அளவுக்கு ஸ்கிட் ஆகாதோ, அந்த கண்டிஷன்ஸ் அப்படிங்கும் போது தட் வில் சூட் சிஎஸ்கே a little bit more. இது வான்கடையில ஆடுறாங்க அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி a different thing. சென்னையில ஆடுறாங்க அப்படிங்கும் போது அவங்களோட ஸ்பின் ஸ்ட்ரென்த் நீங்க பாக்குறீங்கும் போது சிஎஸ்கே will surely go with it even before the match starts if they play the right combination. இப்போ ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 212 ஃபார் 3. அதுக்கு சிஎஸ்கே அடிச்சாங்க. அது திருப்பி இவங்க சேஸ் பண்ணிட்டாங்க. எல்எஸ்ஜி ஸ்டாயினிஸ் ஒரு செம்ம இன்னிங்ஸ் ஆடிட்டாரு. தட் வாஸ் ஆல்சோ இவென்ச்சுவலி தி ஹையஸ்ட் சேஸ் இயர். இப்போ இங்க உங்களுக்கு என்னன்னா, அதை சொல்றது 182, 168னா 182 ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் அப்படின்னா, பவர் பிளேல இங்கேயும் பவர் பிளேல அடிக்கணும். ஏன்னா பால் சாஃப்டாக கஷ்டமாயிடும். பவர் பிளேல அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு 54 ஃபார் 2, 9 ரன்ஸ் அண்ட் ஓவர் ஸ்டார்ட் உங்களுக்கு வந்தே வரணும். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கப்புறம் 7 to 10ல தான் நிறைய விக்கெட் விழுவுங்க. இப்ப என்ன நடக்கும்னா, 7வது ஓவர் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஸ்டைஃபில் ஆகும். 8வது ஓவர் சுத்தப்பை அவுட் ஆவாங்க. அந்த 4 ஓவர்ல 23 ரன், 2 விக்கெட்டு. பவர் பிளேல ஒரு 2 விக்கெட் போயிருந்ததுன்னா கவால ஒரு 77 ஃபார் 4 அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ இந்த 7 to 10 ரன்ன பால் ஒரு 25, 26 அந்த மாதிரி அடிச்சுட்டு 10 ஓவர்ல ஒரு 81 ஃபார் 2 வந்துட்டீங்கன்னா, ஸ்லோ ஒரு மொமெண்டம் ஒரு 45 ஃபார் 2. இப்போ 120 to 125 15 ஓவர்ல வந்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் விக்கெட்ஸ் வச்சு ஒரு 55 ரன் வந்துடும். தட் டேக்ஸ் யூ டு 182 ஃபார் 8. 182 ஃபார் 8. இங்க பாருங்க, கடைசி 5 ஓவர் 56 ரன்ஸ் தான் ஆவரேஜா வந்திருக்கு. இங்க மாதிரி அங்க சொல்லுவோம் பாருங்க, 65 70 ஷூரா 65 70 சென்னையில வராது. இந்த மாதிரி தான் ஒரு ஒரு 50 55 வரும். ஸோ ஒவ்வொரு ஃபேஸ்லயும் 2 3 ரன் மேலே கீழே எப்படி மேனேஜ் பண்ணி இந்த 182 வந்துட்டீங்கன்னா தட் இஸ் கோயிங் டு பி த மேஜிக் ஸ்கோர் ஃபார் யூ. இங்க பாருங்க டிஃபரன்ஸ் உங்களுக்கு. பேஸ் பாலர்ஸோட எக்கானமி 9.41, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 7.59. என்ன ஒரு மேசிவ் டிஃபரன்ஸ் பாருங்க இங்க. ஸோ உங்களுக்கு இங்க வின் ஃபேக்டர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 8 ஓவர் நீங்க எப்படி பேட்டிங் ஆடுறீங்க, தட் இஸ் கோயிங் டு பி த இம்பார்ட்டன்ட் திங். அதுக்கப்புறம் அந்த 8ல இருந்து 15 கரெக்டா ஸ்லோவா உங்களுக்கு அந்த சாலிடா ஸ்டார்ட் கொடுத்துட்டு கடைசி 5 ஓவர்ல லான்ச் பண்ணோம். இந்த 8 ஓவர்ல நீங்க ஒரு 60 ரன் அந்த மாதிரி வந்துடணும். 60ல இருந்து 65 ரன், 2 விக்கெட் மேல போகாம. ஸோ அந்த 7 ஓவர்ஸ் கன்சல்டேட் பண்ணி ஒரு அடி. அதுக்கப்புறம் திருப்பி ஆஸ் யூஸ்வல் இப்ப சொல்லிட்டேன் 7.59 எக்கானமி தான். அவுட் த ஸ்பின்னர்ஸ் போல், தட் இஸ் கோயிங் டு பி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இப்ப சிஎஸ்கே எப்படி போகணும்னு நான் சொல்றேன், எப்படி போவாங்கன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் நான் இது பேசி முடிச்சிடும், நீங்க சொல்லுங்க உங்களோட தாட்ஸ். நான் எப்படி போகணும்னு சொல்லுவேன்னா, இட் இஸ் கோயிங் டு பி ருத்ராஜ் கெய்க்வாட், டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, ராகுல் திரிபாட்டி, சிவம் தூபே, சாம் கரன், ரவீந்திர ஜடேஜா, மகேந்திர சிங் தோனி, ரவிச்சந்திரன் அஸ்வின், நூர் அஹமத், கலீல் அஹமத், அண்ட் யுவர் இம்பாக்ட் சப் ஹேஸ் டு பி அன்சுக் கம்போஜ். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
ரொம்ப சிம்பிள். அவங்க வந்துட்டு ரச்சின் ரவீந்திராக்கு பதில தே ஆர் கோயிங் டு பிளே ஒன் ஆஃப் ஹூடா ஆர் விஜய் சங்கர். அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த இம்பாக்ட்ஸ் ஆஃப் அன்சுல் கம்போஜுக்கு பதில தே வில் பிளே மத்தீஷா பத்திரானா. இதைத்தான் வந்து அவங்க பண்ணுவாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அதாவது நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ரீசன்ட் ஃபார்ம் ஆஃப் பத்திரனா அதுக்கப்புறம் ஆக்ஷனை மாத்திருக்காரு. ஹவு மச் சக்சஸ்ஃபுல் he can adapt in such a small space of time changing his action. ஏன்னா அந்த எஸ்ஏ லீக் முடிஞ்சோடனே ஒரு கான்பிடன்ஸே இல்லாத மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஆக்ஷனை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ரிலீஸ் பொசிஷன் டிஃபரன்ஸ் தெரியுது. அதை மேட்ச்ல எக்ஸிக்யூட் பண்ணுவாரா? மேட்ச் நெட்ஸ்ன்றது டோட்டலி டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். மத்திஷா பத்திரானா கிளாஸ். மத்திஷா பத்திரானா பழைய மாதிரி இருந்தாரு அப்படின்னா கடையை மூடி இருப்பேன். ப்ராபப்ளி ஐ வுட் ஹவ் செட் ரச்சின் ரவீந்திரா அஹெட் ஆஃப் கான்வே அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். பட் அவங்க அப்படிதான் போவாங்க. கான்வே இஸ் a trusted source. Matisha Patrana is a trusted source. So I'm just definitely going to go with this. நான் வந்து என்னோட டெம்ப்ளேட் இதுதான்ப்பா, எனக்கு வந்து இது குடும்பம், இது வானத்தை போல மாதிரி அப்படி அவங்க போவாங்க. இவங்க வந்துட்டு எப்படி போகணும்னு சொல்றேன், அவங்க எப்படி போவாங்கன்னு சொல்றேன். அதே மாதிரி இப்போ மும்பை இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா has to open with Ryan Rickelton, followed by Will Jacks, Tilak Verma, Suryakumar Yadav, Robin Benson, Namandir, Mitchell Santner, Deepak Chahar, Karan Sharma, அஸ்வினி குமார் அண்ட் இம்பாக்ட் சர்வீஸ் ட்ரெண்ட் போல்ட். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றத சொல்றேன். அவங்க வந்துட்டு கரண் சர்மாவுக்கு பதில முஜிபுர் ரஹ்மான் ஆடிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வில் ஜாக்ஸுக்கு பதில ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் எடுத்துட்டு வருவாங்க. அதாவது ரெண்டு பேருமே ஆடிடுவாங்க. இது அந்த மாதிரி தான் இவங்க வந்து யோசிப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் வாட் தே வில் டூ. ஓகே, இங்க எனக்கு இருக்கு, ஐ வாண்ட் டு கோ வித் போத் மிச்சேல் சாண்ட்னர் அண்ட் முஜிபுர் ரஹ்மான் அப்படின்றதுனால they will get rid of Will Jacks and they will get முஜிபுர் ரஹ்மான் இன். அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, I've got ரோஹித் சர்மா, ரயன் ரிக்கில்டன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ராபின் பென்ஸ், நமன்திர், மிச்சு சாட்னர் கேன் ஆல்சோ பேட் அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு யோசிக்கிறதுக்கான அதான் நீங்க வாய்ப்புகள். முதல்ல சொன்ன டீம்ல போயிட்டா ஜாக்ஸும் சொல்லிட்டு நமந்து ராபின் மீன்ஸ் ரெண்டு பேரும் சொன்னீங்க. அப்படி மூணு பேர் ஆடினா அஸ்வினி குமார் ஆட முடியாது. அதனால மேபி ஒருத்தரை டிராப் பண்ணிட்டு அஸ்வினி குமார் ஆடலாம். இல்லாட்டி நீங்க சொல்ற மாதிரி வில் ஜாக்ஸை டிராப் பண்ணலாம். பண்ணிட்டு தான் அவங்க இன்னொரு ஃபாரினர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண முடியும். இல்ல இப்ப நான் முன்னாடி சொன்ன டீம் ரோஹித் சர்மா 1, ரிக்கில்டன் 2, ஜாக்ஸ் 3, திலக் வர்மா 4, சூரியகுமார் 5, மின்ஸ் 6, நமந்தீர் 7, சாண்ட்னர் 8, செஹர் 9, கரண் சர்மா 10, ஒன் ஆஃப் அஸ்வினி குமார் ஆர் சத்யன் ரஜு 11, ட்ரெண்ட் 11 போல்ட் போல்ட் 12. 12ன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இவங்க எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, இவங்க யோசிப்பாங்க இவ்வளவு ஃபயர் பவர் இருக்கு பேட்டிங்ல, லெட் மீ ட்ரை. இதுல அவங்க என்ன வந்து யோசிக்கணும்னா, வில் ஜாக்ஸ் இஸ் குட் எனஃப் பவுலர் டு போல் 2 overs. நான் எப்படி யோசிப்பேன், வில் ஜாக்ஸை நான் எடுத்துட்டு வந்தேன்னா வில் ஜாக்ஸ் கிட்ட இருந்து 2 ஓவர் பிடிங்கிருவேன். இது கரண் சர்மாட்ட இருந்து 2 ஓவர் பிடிங்கிருவேன். சாட்டர்ட்ட இருந்து 4 ஓவர் வாங்கிடுவேன். ஸோ எனக்கு 8 ஓவர் ஸ்பின் இருக்கு. ட்ரெண்ட் போல்ட், தீபக் சஹர், அஸ்வினி குமார். நான் அப்படி யோசிப்பேனே ஒழிய, அதுக்கப்புறம் உங்களுக்கு பாண்டிய வந்துட்டாரா அந்த டீம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். இன் பிளேஸ் ஆஃப் ஒன் ஆஃப் தி லோக்கல் யங்ஸ்டர்ஸ் மின்சர் நமந்தீர் மூவிங் ஃபார்வர்ட். அப்படிதான் நான் யோசிப்பேன். ஆனா இவங்களும் தெர் இஸ் குட் சான்ஸ் திங்கிங் அபவுட் த சர்ஃபேஸ். அவங்களும் இந்த ஸ்டாட்ஸ்டிக்ஸ் எல்லாம் பாக்குற ஆளுங்க. தே வில் ஆல்சோ ஃபீல் ஓகே, இதுதான் ஒரு சான்ஸ் இருக்கு, லெட் மீ சி வாட் ஐ கேன் டூ வித் முஜிபுர் ரஹ்மான். இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர் பேட்டிங் த்ரஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ருத்ராஜ் கெய்க்வாடு, டெவான் கான்வே, அவங்க வந்து அப்படிதான் போவாங்க. ஓகே, ராகுல் திரிபாட்டி வில் பேட் நம்பர் 3. அவங்க வந்து ரச்சின் ரவீந்திரவா ஆட மாட்டாங்க அப்படிங்கும்போது இது வந்து ஒரு ட்ரஸ்டட் பேரு. அந்த ட்ரஸ்ட் கிடைக்குமா? ஐ எம் நாட் ஷூர் அபவுட் இட். தெரியாது. ட்ரஸ்ட் கிடைக்காம சான்ஸ் இருக்கு. 1 டவுன் இருக்கலாம் 8 ஓவர்ல. இந்த ட்ரஸ்ட் ஐ டோன்ட் நோ, எல்லாம் கன்வென்ஷனல். இங்க பாத்தீங்கன்னா பெரியப்பா பெரியப்பா வந்து உங்களுக்கு 50 ஓவர்ஸ் வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் டிராஃபில எப்படி ஆடுறாங்க, ரேன் ரிக்கில்டன் பிளிஸ்டரிங் ஃபார்ம்ல இருக்காரு. இப்ப இப்ப அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, வில் ஜாக்ஸ் இல்லைன்னா திலக் வர்மாவும் நிறுத்தலாம் மாட்டாரு. அடிப்பா இருக்கும் போது கொஞ்சம் வந்து டெஃபினட்டா அந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ் இத ஸ்லாப வின் பண்ற அந்த ஒரு இது மும்பைக்கு இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்பின்னு பாத்தீங்கன்னா, ஈவன் இஃப் முஜிபுர் ரஹ்மான் இஸ் கோயிங் டு பிளே இந்த ரவிச்சந்த் 100 கொஞ்சம் பால் நின்னுதுன்னா ஆடவே முடியாது.
100 ஜடேஜா 4 ஓவர் துண்டா போட்டுருவாரு. ரவிச்சந்திரன் அஸ்வின் கரெக்டா எப்ப பிரேக் த்ரூ கொடுக்க முடியுமோ கொடுத்துருவாரு. மேஜர் ஃபேக்டர் கன்சர்ன் தி எக்கானமி 7.59 in this venue where spinners have done well. ஜடேஜா really ruled சென்னை அப்படிங்கும் போது அந்த எட்ஜ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஒரு நெயில் பைட்டிங் கேமா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் டீம் வின்னிங் த டாஸ் ஹாஸ் டு பேட் ஃபர்ஸ்ட். ஐ வில் கிவ் சிஎஸ்கே ஸ்லெண்டர் எட்ஜ் ஆஃப் 51-49. இல்ல பீடா, எனக்கு என்னமோ இது சரியா படலன்றீங்களா? ஏன்னா மும்பை வந்து சென்னையில ஜெயிச்சு 13 வருஷம் ஆறுது. பீட்டன் தெம் இன் சென்னை ஒன்லி இன் 2012. அதுக்கப்புறம் ஜெயிக்கல. அந்த ட்ரெண்ட் மாறும்ன்றீங்களா கண்டினியூ ஆகும்ன்றீங்களா? 13 வருஷம் ஆயிடுச்சு நீங்க சொல்லிட்டீங்க, 14 வருஷம் ஆயிரும். சென்னை ஜெயிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் பீடாக். எஸ்பெஷலி நீங்க சொன்னீங்க ஹர்திக்கும் இல்ல பும்ராவும் இல்லைனாலும் தேர் குட் இனஃப். குட் இனஃப் தான். பட் இந்த கண்டிஷன்ஸ்க்கு இந்த சூப்பர் கிங்ஸோட வந்து ஐ திங்க் தே மே ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட். மும்பை வில் குவாலிஃபை தான் நம்ம ரெண்டு பேருமே சொன்னோம். பட் இப்போ வந்து தே டோன்ட் ஹேவ் ஹர்திக், தே டோன்ட் ஹேவ் பும்ரா, கண்டிஷன்ஸ் ஆர் அகேன்ஸ்ட் தம் அப்படின்னு சொன்னா ஐ திங்க் சிஎஸ்கே வில் வின் திஸ் மேட்ச். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபேண்டசி போகலாம். நான் பிளேயிங் லெவனுக்கு நீங்க சொன்னது தான் ரெண்டாவது சொன்னீங்கல்ல, சிஎஸ்கே அப்படிதான் அவங்க பண்ணுவாங்க, பத்திரியா நான் ட்ரா பண்ண மாட்டாங்க. ஆல்தோ நான் ப்ராக்டிஸ் மேட்ச் போய் பார்த்தேன். பத்திரானா வாஸ் நாட் அட் இஸ் பெஸ்ட் பட் ஸ்டில் மேனேஜபிள், அந்த லெவலில் தான் அவர் இருந்தார். தே வில் ஸ்டில் பேக் பத்திரானா. நீங்க சொல்ற மாதிரி அந்த ரெண்டாவது சொன்ன லெவலில் தான் அவங்க எடுப்பாங்க பீடா. ஸோ ஃபேண்டசி போலாமா? அதாவது ஒரு பாயிண்ட் உங்களோட அப்சர்வேஷன் நீங்க பிராக்டிஸ் மேட்ச் பார்த்துட்டு சொல்றீங்க. CSK is not a team who's going to drop a player after one bad performance. That's not their blueprint. இப்ப வந்து அவர் சரியா போடலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மேட்ச்ல பரவாயில்ல ராஜா, நான் தான் சொல்றேன் அந்த மாதிரி ஒரு பிரான்ச்சைஸில நீங்க பார்க்க முடியாது. வாக்கண்ணா அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க. ஓகே, தட் இஸ் a great way of backing a player when a competition like this, the emotions to be stepping aside. இப்ப பத்திரனாவை கொண்டு வரதுக்காக நீங்க என்ன பண்றீங்க, ரச்சின் ரவீந்திராவை டிராப் பண்றீங்க. இப்போ இப்போ உங்களுக்கு இல்லைன்னா என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் பத்திரனாக்கு பதில நாதன் இன்னிஸை கொண்டு வந்தாலும் அந்த பேட்டிங் தின்னா ஆயிடும். சரி, பெருசா காம்பினேஷன் உடைக்க மாட்டேன், இல்லைன்னா காம்பினேஷன் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் பத்திரனாக்கு பதில உங்களுக்கு ரச்சின் ரவீந்திரா கொண்டு வரேன்னா காம்பினேஷன் அங்க அடி வாங்கும், கீழே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துட்டு வரணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மேட்சை பிளேயிங் லெவனை கரெக்டா கிராக் பண்ணி ஜெயிக்கிற டீம் இல்லாம லாட் ஆஃப் குஷன் மூவிங் ஃபார்வர்டுன்றதுனால ஹோப்ஃபுல்லி ஈவன் தோ நீங்க உங்க அப்சர்வேஷன் சொல்லிட்டீங்க, ஈவன் தோ பத்திரானா அந்த அளவுக்கு இதுவா இல்லைனாலும் ஐ வாண்ட் him, இஃப் சிஎஸ்கே மேனேஜஸ் டு பிளே him, ஐ விஷ் him வெரி வெல் அண்ட் they do well and start with the winning note. ஆனஸ்டான ஒப்பீனியன் நம்ம கொடுத்துட்டோம். இப்ப ஃபேண்டசி பிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்னமோ ஐ somehow feel Devon Conway, no matter what, it's in a rough patch of form, பட் அந்த சென்னை கிரவுண்ட்ல அவருக்கு எப்படி ஆடுறது அப்படின்னு தெரியும். அவர் டெஃபினெட்லி இஸ் கோயிங் டு பி சேலஞ்சு பை ட்ரெண்ட் போல்ட், அது எந்த சந்தேகமும் கிடையாது. But still, somehow I'm going to pick Devon Conway as my first pick. Ravindra Jadeja is going to be the second pick for his all-round இது. திலக் வர்மா நான் வந்து விடவே மாட்டேன். இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டா இருக்கட்டும், அவர் ஆனா அவர் எடுத்துருவேன். அதுக்கப்புறம் சாம் கரன் எடுப்பேன், அவரும் வந்து 2-3 ஓவர் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. then he's going to expect to bat at number 6. அதுக்கப்புறம் my last pick is going to be a surprise pick. It's going to be பெரியப்பா ரோஹித் சர்மா. ஸோ என்னோட 5 பிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, திலக் வர்மா, ரோஹித் சர்மா அண்ட் சாம் கரன். நீங்க ட்ரெண்ட் போல்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க, அதனால தான் உங்களுக்கு விட்டேன் ட்ரெண்ட் போல்ட். ரெண்டு போல்ட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது தான் நல்லது பீடா. பேர் ரெண்டு ஓப்பனில் ஒருத்தர் எடுத்துருவாரு எனக்கு தோணுது அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ ட்ரெண்ட் போல்ட், தீபக் சார் ரெண்டு பேருமே நான் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா நீங்கள் எடுத்துட்டீங்க, திலக் வர்மாவே நீங்கள் எடுத்துட்டீங்கல்ல. சரி, அப்போ நான் வந்து ரயன் ரிக்கில்டன் எடுக்கிறேன். ஐ திங்க் ஹீ வில் ஸ்டார்ட். நீங்கள் யூ ஆல்சோ நோ. ஸோ திலக் வர்மா நீங்கள் எடுத்துட்டீங்க. ஸோ ரயன் ரிக்கில்டன், தீபக் சாகர், ட்ரெண்ட் போல்ட்டு. நூர் அகமது நான் விட முடியாது பீடா. நூர் அகமது நிறைய விக்கெட் எடுப்பாரு, கண்டிப்பா அவரை மிஸ் பண்ண முடியாது. ராகுல் திரிபாத்தியும் நான் எடுப்பேன். சீம் எக்ஸ்ட்ராடினரி டச், செமையா ஆடிட்டு இருக்காரு. ராகுல் திரிபாத்தி நான் எடுப்பேன். ஸோ ட்ரெண்ட் போல், தீபக் சாஹர், ராகுல் திரிபாத்தி, நூர் அகமது அண்ட் ரயன் ரிக்கில்டன், இதுதான் என்னுடைய 5. நீங்களும் உங்க 5 சொல்லிட்டீங்க, கண்டிஷன் சொல்லிட்டோம். சிஎஸ்கே ஸ்லெண்டர் எட்ஜ் கொடுத்துருக்கோம். கண்டிப்பா சிஎஸ்கே தான் ஜெயிப்பாங்க நான் நினைக்கிறேன். உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? அதுதான் சொல்றேன் உங்களுக்கு. ஐ எம் ஆல்சோ கோயிங் டு புட் மை மணி ஆன், பட் இஃப் தே ட்ரை அண்ட் பிளே பிளேயிங் லெவன், என்ன சொல்றது, ஆன் வாட் வி ஆர் சேயிங். இப்போ நான் வந்து ஐம் ஆல்வேஸ் நூறு அகமது பத்திரானா ஆடினா உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, உங்களுக்கு ஒரு பேட்டிங் இது கம்மியா போயிடும் அப்படின்னு நான் பாக்குறேன். பட் லெட்டஸ் சி அவங்க எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா ஓகே எனக்கு. ஏன்னா இதுல வந்து ரச்சின் ரவீந்திரா இஸ் ஆல்சோ சம்மன் சம்டைம் வென் யூ ஃபீல். இப்ப யோசிச்சு பாருங்க, ரச்சின் ரவீந்திரா வந்து ஒரு 4 ஓவர்ல ஒரு 31 ரன் ஒரு விக்கெட்டுன்னா
நீங்க வெளியில போயிட்டு பெங்களூரு, மும்பை, டெல்லி எல்லாம் ஆடும்போது that gives you a cushion, to replace Noor Ahmed with someone else and use another foreign resource. அப்படியும் டெஸ்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குங்கும் போது என்னை பொறுத்த வரைக்கும் how much ever I'm putting my money on Devan Conway, ஒரே ஒரு ஓவர்சீஸ் அப்படின்னா I would rather want to prefer Rachin Ravindra ahead of Devan Conway. ஸோ கன்சிடரிங் த ஃபார்ம், பட் அதை பண்ண மாட்டாங்க. அதான் நீங்க உடனே தலையை ஆட்டிட்டீங்க, அதுக்கப்புறம் அது பேசி பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா அவங்க அப்படிதான் யோசிப்பாங்க. அப்ப 2 வருஷமா எனக்கு யார் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க, தேவன் கார்வே வித் பேட் அண்ட் பத்ரினா has been absolutely sensational from level to 20. Let us not debate on that போது அந்த மாதிரி நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. நீங்க சொன்ன அந்த 2வது பிளேயிங்ல வந்து எடுப்பாங்கன்னு. We wish all the very best to both the teams. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். Let us wait for the Sunday doubleheader clash and come back and do the review for both the games to see who came successful with your only octopus. Until we come back and entertain you for that episode, thanks a lot and bye bye.